ஒரு நடிகராக கோலிவுட்டுக்கு வந்த தனுஷ் அவர்கள் பாப்பாண்டி படத்தின் மூலமாக இயக்குனரானாரு. அதன் பிறகு அவர் இயக்கத்துல வெளியான ராயன் படம் 100 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து கோலிவுட்டுடைய அனைவரின் கவனத்தையுமே ஈர்த்தது. ராயன் படத்துடைய வன்முறை அதிகமாக இருந்ததாக விமர்சனங்களுமே எழுந்தது. இதனடுத்து தன்னுடைய அக்கா மகன் பவிஷ் அவர்களை வைத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற காதல் கதை கொண்ட படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. மேலும் தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்திருக்கும் இட்லி கடை படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில தான் நம்ம அதிர்சருடைய குட் பேட் அக்லி படமுமே திரைக்கு வருதான். அடேங்கப்பா, அதிர்சர் படத்துடன் மோதுகிறார் தனுஷ், ரொம்ப தைரியம் தான்ப்பா அப்படின்னு பலருமே பாராட்டுகளையும் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில அதிர்சரை வைத்து படம் இயக்க போறார் தனுஷ் அப்படின்ற ஒரு பேச்சு கிளம்பியிருக்கு. தானும் அதிஷ்குமாரும் கூட்டணி சேரும் படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரனை இசையமைக்க வைக்கிறார் தனுஷ் அவர்கள். DNA கூட்டணியில அதிர்சர் சேர்கிறார் என்றால் இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பூஸ்டர் தான் அப்படின்னு பேசவுமே தொடங்கிட்டாங்க. இருந்தாலுமே தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல அதிர்சர் நடிக்கிறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் வரை எதையுமே நம்ப முடியாது. தனுஷ் ஒரு பக்கம் இயக்கம் நடிப்பு அப்படின்னு படு பிஸியாக செயல்பட்டு கொண்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிர்சரோ கார் பந்தயங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு பிஸியான ஆட்கள் கூட்டணி சேர்வது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை எந்த விஷயத்தையுமே நம்ப முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ளும் முன்பு அதிர்சர் நடித்த விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 10ஆம் தேதி இவருடைய குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த படத்திற்கு உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜிதா கிஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.